ஹாய் எவ்ரிவன். என் பேர் பிரதீப். ஆக்சுவலாக திருடிலூர்லேருந்து வரேன். எனக்கு ஒரு 8 இயர்ஸ் முன்னாடி வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் நடந்து இந்த ரைட் ஹேண்ட் வந்து போன் பிரேக் ஆகிடுது. அதுக்கு டாக்டர் சஜஷன் வந்து இம்ப்ளான்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த இம்ப்ளான்ட் ஆக்சுவலாக கங்காவில் பண்ணியிருந்தேன். இப்போ ஒரு ஒரு 1 இயர்க்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, அந்த இம்ப்ளான்ட் பண்ணது கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு சொல்லி டாக்டர் சஜஷன்ஸ் கேட்கும்போது இம்ப்ளான்ட் ரிமூவ் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, அவங்க சஜஷன் எடுத்துட்டு இம்ப்ளான்ட் ரிமூவ் பண்ணிட்டோம். அந்த இம்ப்ளான்ட் ரிமூவ் பண்ணனால ஒரு சர்ஜரி காம்ப்ளிகேஷன்ஸ் என்னவா இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நர்வ் டிஸ்டர்ப் ஆகிருந்தது. ஆக்சுவலாக அந்த நர்வ் டிஸ்டர்ப்னால என்ன இஷ்யூ வந்ததுன்னா, எனக்கு நர்வ் டிஸ்டர்ப் ஆனால இந்த ரிஸ்ட்டு வந்துட்டு இந்த அப் அண்ட் டவுன் மூமெண்ட்ஸ் ப்ராப்பராக இருக்காது. வெறும் டவுன் ஃபால் மட்டும் தான் இருந்துச்சு. ரிஸ்ட்டு மேலே தூக்க முடியாது, ரிஸ்ட் ட்ராப்னு சொல்லுவாங்க, அந்த இது இருந்துச்சு. ஆக்சுவலாக இதில் நிறைய இஷ்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா, ரிஸ்ட் ட்ராப் ஆனால எல்லா சைடும் டாக்டர் ஃபீட்பேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே சர்ஜரி ரெக்கமெண்ட் தான் பண்ணியிருந்தாங்க. சம்திங் டெண்டான் ட்ரான்ஸ்ஃபர் அந்த மாதிரி நிறையா இது ரெக்கமெண்ட் தான் பண்ணியிருந்தாங்க முடியும். யாரும் வந்து இது நேட்ஸ்லாம் ஒரு தெரப்பி மூலமாகவோ ரெக்கவர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான அப்ரோச் கொடுக்கல. அதனால் நாங்கள் என்னென்னா நிறைய இடத்துல, ஏன்னா திரும்ப ஒரு சர்ஜரி முடிச்சு திரும்ப இன்னொரு சர்ஜரி பண்ணோம்னா நிறைய ஆக்சுவலாக இம்ப்ளான்டும் போதே சர்ஜரி காம்ப்ளிகேஷன்ஸ் வந்திருந்தது. அதனால் நாங்கள் வந்துட்டு சர்ஜரி பண்ணுறதுக்கு யோசித்தோம். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கங்கா, KMCH 2-3 பெரிய கன்சர்ன்ஸ்லையும் கேட்கும்போது அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே சர்ஜரி தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு மினிமமாக ஒரு 2 to 4 lakhs பக்கமே அந்த சர்ஜரி கோட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு சர்ஜரி பண்ணி ப்ளஸ் ஒரு 3 months ரீஹேப், 4 months திரும்ப நிறையா தெரப்பி, வேக்சின் ட்ரீட்மெண்ட்டு அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதுவுமே நீங்கள் ரெக்கவர் ஆகுது. சர்ஜரி முடிச்சு ஆஃப்டர் போஸ்ட் சர்ஜரி வந்துட்டு 1 year or 1.5 years வந்து இன்றைய பெட் ரெஸ்ட்டோ இல்லை ப்ராப்பர் இதில் தான் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ தான் நான் வந்து ஒரு ரிலேட்டிவ் மூலமாக KMCHல ஃபிசியோதெரப்பி ரெஃபர் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு KMCH போயிருந்தோம். அங்கே வந்துட்டு இவங்க கொஞ்சம் நீங்கள் ஃபிசியோதெரப்பி நீங்கள் அவ்வளோ தூரம் சர்ஜரி பண்ணுறதுக்கு கொடுக்க வேண்டிய டைமை ஃபிசியோதெரப்பியும் நீங்கள் ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லி ரெஃபர் பண்ணதுக்கப்புறம் சரி ஓகே, ஃபிசியோதெரப்பியும் உங்களுக்கு 1 year 2 yearsங்கும் போது ரொம்ப அதிக டைம். அதனால் ஃபிசியோதெரப்பியும் ட்ரை பண்ணலான்னு வரும்போது KMCHலேருந்து துடிலூரில் உள்ள அருண் ஃபிசியோ ரியாப் வந்து ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. அங்கே ஃபஸ்ட்டு நாள் வரும்போது எனக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை. நல்லா திரும்ப வந்து பழையபடி கை மூமெண்ட்ஸ் இருக்குமா, அந்த ஸ்ட்ரென்த் இருக்குமான்னு சொல்லி ஒரு பாசிட்டிவான தாட்டே இல்லை. ஆக்சுவலாக அவர் அருண் சாரை மீட் பண்ணோம். அப்புறம் ஒரு 2 to 3 sessions வந்து நல்லா அப்சர்வ் பண்ணாங்க. என்ன இஷ்யூ போயிட்டுருக்கு, காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே அப்சர்வ் பண்ணிவிட்டு லாஸ்ட் 2022 மே வந்துட்டு அவங்க ஓகே நம்ம அதை ஃபஸ்ட் வீக் நான் ட்ரீட்மெண்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். 4 months கண்டினியூஸாக அவங்க புஷ் பண்ணதும் அவங்க சொன்ன கொடுத்த மோட்டிவேஷனும் பார்த்தீங்கன்னா 4 months வந்து எனக்கு கண்டினியூஸாக ட்ரீட்மெண்ட்டில் தான் இருந்தோம். அப்புறம் எனக்கு 4th month வரைக்குமே வந்துட்டு எனக்கு லைட்டாக ஓகே, அவங்க எனக்கு வந்து ப்ராப்பர் மூமெண்ட்ஸ் இல்லை. ஆனால் அவங்க கொடுத்த அப்ரோச் பார்த்தீங்கன்னா எனக்கு ஓகே, அவங்களால பண்ண முடியும்னு சொல்லி ஒரு தாட் இருந்துச்சு. 4 months ட்ரீட்மெண்ட் பண்ணேன். மீதி 5th and 6th months வந்துட்டு மூமெண்ட்ஸ் தானாக ரிக்கவர் ஆனது எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த 6th month வரைக்குமே ட்ரீட்மெண்ட் தான் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7th and 8th month வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கும், அவங்க அடுத்தடுத்த எப்படி அந்த மசில்ஸ் ரிலாக்ஸாக வச்சுக்கலாம், அடுத்த ப்ராப்பராக என்ன ட்ரெயின் பண்ணிக்கலாங்கிற ஃபீட்பேக் கொடுத்தாங்க. ஆக்சுவலாக எனக்கு 6 monthsலேயே ப்ராப்பர் ரிசல்ட் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்க அந்த ஹேண்டு ஒன்றும் இஷ்யூ இல்லை. அந்த அவர் சொன்ன கைட்லைன்ஸும் அவர் கொடுத்த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் அப்ரோச்சும் இப்போது ரிக்கவர் ஆகி எனக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டு மூமெண்ட்ஸு ப்ளஸ் நல்லா ட்ரெயின் ஸ்டிஃப்னஸாக இருக்குது. ஸோ தட் ஐ எம் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் வித் அருண் சார் ரியாப் சென்டர். மேக்ஸிமம் நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறையா ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் ஒரு 1 yearக்கு முன்னாடி இருந்த பொசிஷன் வேறு, ஃபுல்லாக டிப்ரெஸ்ட் ஆகி ஹேண்ட் மூமெண்ட்டே இல்லை, அதர் சோர்ஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தாட் இல்லை, நான் ஃபுல்லாமே ரிக்கவர் ஆகிட்டேன். ஐ எம் ஹாப்பி வித் தட். ஸோ கண்டிப்பாக என்னோடய ஃபேமிலி சர்க்கிள் நிறையா பேர் ரெக்கமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க வே ஆஃப் ட்ரீட்மெண்ட், உள்ளே இருக்க ஆம்பியன்ஸ், அவங்க ஃப்ரெண்ட்லி ஸ்டாஃப்ஸ், அவங்க அப்ரோச் வேறு மாதிரி இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கும் ஏதாவது மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்து ரியாப் யாராச்சும் ரெஃபர் பண்ணாங்கன்னா, இன்கேஸ் துடிலூர் சைடோ இவங்க சைடு 2-3 பிரான்ச்சஸும் இருக்குது, ஹோம் விசிட்ஸும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. தாராளமாக 100% ரெக்கமெண்ட் பண்ணுற ஃபிசியோ சென்டர் துடிலூர் சைடில் அருண் ரியாப் சென்டர். ஸோ go and check with the Google reviews too, so you get a positive approach too.
ஓகே, தேங்க்யூ சார். இந்த வீடியோ மார்க்கெட்டிங் பர்பஸ் அண்ட் பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் யூஸ் பண்ணலாமா? தாராளமாக, கண்டிப்பாக. தேங்க்யூ சார். தேங்க்யூ.